வணக்கம். இன்னைக்கு உஷா டெய்ரியில் தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கிலோவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் உடச்சக்கல்ல அரைச்சி எடுத்திருக்கேன். உடச்சக்கல்ல அரைச்சி அது மாவு. அப்போ அதில் போடுறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் இதை எடுத்து போட்டுக்கலாம். உடச்சக்கல்ல மாவை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். எண்ணெயை பட்டரையும் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். தண்ணி வித விதன்னு வச்சுருக்கேன். சுடு தண்ணி லேசாக சூடு பண்ணி இப்போ நல்லா பிசைஞ்சு உருட்டி பதமாக எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இப்போ பதமாக பிசைஞ்சாச்சு. மாவை பதமாக பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு. இதை இப்படி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு இந்த கவருக்கு சென்டராக இது உள்ளே வச்சுருங்க. சென்டராக இதை வைக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இப்படி வந்துடும். அப்புறம் அதை எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி எடுத்து போட வேண்டியதுதான். போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்புறமா எண்ணெய் கடாயில் வச்சு சுடட்டோன்னு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். பார்க்கலாம் இருங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா விடலாம். இதோ பாருங்க, வெந்துனே இருக்கு. திருப்பி போட்டுட்டு எடுக்க வேண்டியதான். தட்டை ரெடி. சரிங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.